ஹலோ காய்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கேமிங். வாங்க, இப்போ நம்ம சிஎஸ்ஆருக்குள்ளே தான் வந்திருக்கோம். சிஎஸ்ஆர் இன் எஃப்எஃப்எம். இது நம்ம கன்று வாங்கிக்கலாம். இந்த வாட்டி பாருங்கள், 4 பேர் அடிச்சு எஸ் அடிக்க போகிறேன். எஸ்னால் சோலோவாக 4 பேரை ஓசிக்கில் அடிக்கிறது தான். நிறையா பிளேயர்ஸ்லாம் ஒன் டாப் அடிப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்டுலாம் இருக்காங்க, அவங்களெலாம் அடுத்த மேட்செல்லாம் காட்டுறேன், எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்க ஒரு ஃபோட்டோ எல்லாத்தையும் அப்படியே போட்டு எடிட் பண்ணுறேன், உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன். இங்கே நின்றுலாம் கொண்டாடுறேன். இதுங்க அங்கே யாரும் ஓடி வர மாதிரியே இல்லை. ஆமாம், அங்கே யாரும் ஓடி வராங்க. இதுங்க போகலாம். இந்த பக்கம் எவனாயிட்டு உட்காங்க புல்லு மாதிரி போவான். ஓப்பனில் ஓடுறான். ஐயோ, மேலே போனான்னா அவர் ஓசிக்கில் எடுத்துருவானே. ஓடு 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 ஊசிக்கில் ஏற்றுவானே. அழுத்து இங்கே தான் இருக்கிறான். புட்டு அழுத்தி புட்டி இதுங்க கில் ஏற்றலாம். முதல்ல கில்லு தான் நம்மளுக்கு முக்கியம். கில்லு தான் ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். 2 கில்லு விட்டா ஓசைக்கில் ஏற்றுருவிய. வா, மூட்டாக போடுறானுங்க. எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு அடி அடிச்சானுங்கன்னா அவங்க தான் முடிச்சு விட்டாங்க போகலாம். நாங்கள் இது கன்னு M1014 வேணாம், எக்ஸமேட் வாங்கிக்கலாம். குரோவாலு அவ்வளோதான் போதும். இங்கேயே கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்து அமர்ந்து உட்காந்துக்கலாம். இங்கேயே அப்படி உட்காந்து கொண்டீர்கள். அப்போ உட்காந்தாச்சு. எல்லாம் போய் செத்துருங்க. ஒருத்தன் டவுன் வைங்க ரெட் கலர் டீமில். ஏறி வந்துடுறேன். நம்மளுக்கு எப்போவுமே ஒருத்தவங்களை கில் எடுக்காமல் இருக்கிறதுலாம் பிடிக்காது. நம்மக்கிட்ட இந்த ஓசியில் தான் மனசு கஷ்டம். ஸோ வாங்க போவோம். ஒரு கில் டவுன் வச்சிட்டானுங்க. கில் எடுப்பீங்களா இல்லை நானே வந்து கில் எடுக்கிட்டா? வந்துட்டேன்னு சொல்லு. ஆனால் வந்துட்டேன்னு சொல்கிறாத, அச்சர போகிறானுங்க. இன்னும் டுப்பு இந்த பக்கம் போனால் கில்லு கிடைக்காது நம்மளுக்கு. இந்த பக்கம் போயிடலாம். இப்போ அப்படியே வந்தாங்க. மூவ் பண்ணல, அப்படியே மண்டிலே வாங்கணும். 153. இப்போ M10 வாங்கிக்கலாம். M10 எவ்வளோ லெவல் ஏற்ற முடியும்? லெவல் 1 தான் ஏற்ற முடியும் போல். அது சொல்லலை. காசு காணும், காசு காலி டான் 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 டான். இவங்க வந்தாச்சு. அக்கா என்ன சொன்னார்? அத்தகர ஓரமா நண்டு பிடிக்கக்கூடாது சொன்னார். தகிட்ட தில்லாலே தலைக்கீழா நடக்காத மண்ட பத்திரமா லாடி உள்ள பத்திரமா இந்த அருக்கே அந்தாரே தலைவர் என்ன சொன்னாரே? அத்தக்கரை ஓரமா நண்டு பிடிக்காத சொன்னார். எங்கே பாருங்க, இவங்க அடிப்போம். இவங்க பாருங்களேன், அந்த பக்கத்தில் இருந்து அடிக்கிறான்னு சொல்லி என்கிட்டையும் வந்து அங்கே ஒருத்தர் ஓடுறாங்க. அடிப்போம். ஐயோ, அந்த லைட்டு மறைச்சிச்சா. ஐயோ, 30 டேமேஜுங்க. ஐயோ, அவன் 140 குத்தானா அவ்வளோதான். ஊசி தான் அதுவும் ஏறி போய் பச்சுவோம் பாருங்களேன். இன்னும் நம்ம இடத்துல ஊசி உள்ளேருந்தே முடிச்சிட்டான். 3 கில்லு. நம்ம இந்த ஊக்காங்கடியிலன்னா அவன் ஏஸ் வச்சுருப்பான். ஏஸ் அடிக்க யாரையும் விட்டதில்லை, விடவும் மாட்டேன். ஒரு கில்லாச்சும் எப்படின்னாவது வச்சுருப்பேன். ஒரு மேட்சும் ஒரு கில். இந்த மேட்ச்சு தோற்றுக்கிறேன். வேணும்ட்டே தான் தோற்க போகிறேன். ஏன்னா என்கிட்ட கில்லு ஜாஸ்தியாக இல்லை. எப்போவுமே MVP ஏற்றாதான் 2 ஸ்டார் தருவானுங்க. ஆனால் 2 ஸ்டார் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆட போகிறேன். போயிட்டு சும்மா கொஞ்ச நேரம் அடிக்கலாம். குத்தோடனே ட்ரை பண்ணலாம், விட்டுலாம். லாஸ்ட்டு சோலோவாக இருந்தால் விட்டுலாம். அவனை குத்துடலாம். இந்த மேட்ச் ஒரு மேட்சில் ஜெயிச்சிட்டானுங்கன்னா என்ன ஆக போகிறானுங்க? அடுத்த மேட்ச் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். இருங்க, இந்த பக்கத்தில் ஏறி இங்கே குதிக்கணும், அங்கேருந்து இங்கே குதிக்கணும். யாருமே அடிக்க மாட்டான். எப்படி குதிச்சா? ஐயோ, என்ன சொன்னோன்னு அடிக்கிறான். யார் இவன்? ஐயோ, அழுத்து என்னங்க ஓசிங்க. டே கஷ்டப்பட்டு
என்னடா எல்லாம் ஓசையாக எடுக்கிறீங்க? நீங்கள் அந்த ஊக்கம் டேமேஜ் டம் டம் டம். சா இருங்க, இவன் பார்க்கவே இல்லை போல நம்மள. இப்போ மண்டையிலே வச்சாங்க, எப்படின்னே தெரியல. இப்போ மண்டை அப்படியே கழிச்சு கொடுக்கல. இருங்க, இப்போ அது ஊக்காங்க மட்டும்தான் இருக்கிறான். இப்படி ஊக்காங்குக்கே மண்டை யாருன்னு தெரில. அது இருங்க பார்ப்போம். டாக்ஸ் டொண்டை இருங்க, 4 கில்லு தான். மற்ற மேட்ச் பாருங்க, இந்த மேட்ச்சு டே தோத்துடுறா. டேய் வெளியே வீடு அப்படியே தோத்துட்டுவியா? எல்லாம் வினாயிட்டினா முடிஞ்சிடும். இந்த மேட்ச் முடிஞ்சிடும்டா. டக்குன்னு வெளியே வாடா, மேட்ச்சை முடிச்சுட்டு வெளியே வாடா. டக்குன்னு உனக்காக வெயிட்டிங்டா. என்ன நீ அவுட் பண்ணி ஸ்பெட்டாலுக்கு வந்துடுறா. இவன் தெரிஞ்சு இவன் ஜெயிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் ஜெயிக்க மாட்டான். எதிர்க்கு பாருங்க, தாம்சன் வச்சுருக்கான். ஏடபிள்யூ வச்சுக்கணும், அழகாக அடிக்கலாம். ஒரு 150 ஒரு டெசர்ட்டில் ஒரே ஒரு டேமேஜ் டெசர்ட்டில். என்னடா மேலே பார்த்து அடிக்கிற? ஐயோ, இவனுக்கு இதுவே ஏடபிள்யூமே யூஸ் பண்ண தெரியாது போலங்க. இவனுக்கு ஏடபிள்யூம் தான் லக்கு தான் இவனுக்கு. எக்ஸாமேட்டும் M90யும் M70யும் வாங்கிக்கலாம். எக்ஸாமேட் M90 M70. சரி, அவன் M10 வாங்க போகிறேன். ஐயோ, வாங்க போவோம். போவோம், போயிட்டு ஓசிக்கில் அடிக்க போகிறேன். இந்த கண்ணு தாங்க சூப்பராக சுடுவேன். இந்த ரெண்டு பக்கம் இருக்குது. 40 ஒரு 50 டேமேஜ் இருக்குமா? இது பார்த்தீங்களா 40 போவோங்க. இப்போ கிட்ட போய் பார்த்தீங்க பாருங்களேன், 47 48 அந்த மாதிரி போவோம் பாருங்களேன். கிட்ட போய் அடிக்கிட்டேன் சொல்லலை. 47 உள்ளுக்கிறவன் அடிக்கிறேன். என் கில்லி அடிக்கல. இது அங்கே ஒருத்தங்கிறான் போனால் கில்லி அடி பா. அப்படியே அழுத்திட்டு இருக்கேன். நான் அப்படியே அழுத்துறேங்க. அப்படியே மேலே போயிட வேண்டியது தான். இவனை காப்பாற்றி விட்டு போவோம். டே கில் எதிராதரா டாக்ஸிக் 20. இவனே நூபில் போன மேட்ச்சில் அவுட் ஆனானே. அவுட் அவுட் ஓசிக்கில் அடியும் பா. ஃபஸ்ட்டுங்க 23 டேமேஜில் ஒரு கில்லு. ஐயோ, எப்படி தானோ எனக்கு மட்டும் 23 டேமேஜில் கிடச்சதுன்னு தெரியலையே. பாருங்க, ரேங்க் வந்து டைமண்ட் 4ல் 3 ஸ்டார், 3 ஸ்ட்ரைக் வச்சுருக்கேன். ஐ ஸ்ட்ரைக் வந்து 52 தான் ஐ ஸ்ட்ரைக். அப்போ வந்து நான் என் ஃப்ரெண்டு எல்லாமே ஸ்பெஷல் ஆகிட்றப்பா. என்ன அது, நம்ம டாப் பிளேயரில் வெளியே போகும்போது இருங்கோ நம்ம காஸ்ட் இருங்க போயா பாஸில் முதல்ல கலெக்ட் பண்ணிட்டு இருங்க வேலெட்டில் போயிட்டு என்னோடய கலெக்ஷன்ஸ் காட்டுறேன். வேலெட் வந்துச்சு பாருங்க. மண்டையில் இதெல்லாம் இருக்குது. மண்டை மேலே போடுறது, இது மண்டைக்கு கீழே கண்ணாடி மாஸ்க்கு பாருங்க. ஜெராயா பண்டல்லாம் இது நம்மக்கிட்ட ஆனால் ஓசியில் தானே கொடுத்தாங்க. ஜெராயா பண்டில் எல்லோரும் வச்சுருப்பாங்க. நார்மலாக எல்லாம் வச்சுருக்குது, நானும் வச்சுருக்கேன். டாப் அப் பண்ணாத பிளேயர்ஸ். இந்த காஸ்டியூம் என்னன்னே தெரிலங்க. இந்த காஸ்டியூம் செயின் போட்டிருக்காங்கல்ல, ஒரு செயின். அந்த செயினை நம்ம விற்றாவே ஒரு 10 கோடி வந்துடாது. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். இருங்க நான் காட்டுறேன். இதெல்லாம் இது ஒயிட் கலர் செயின் போட்டிருக்காங்க. அது ஒயிட் கலர் செயின். என் ரேங்க் பார்த்தீங்களா? சிஎஸ்ஆர் ரேங்க், பிஆர் ரேங்க், என்ப்ளம்லாம் 5, சிஎஸ்ஆரில் 4.